தமிழகம் முழுவதும் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்கிற பரப்புரை சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு வரும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விவசாய சங்க பிரதிநிதிகள் மற்றும் திருவாரூரில் உள்ள முக்கிய பிரமுகர்களை சந்தித்து கலந்துரையாடி வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அப்படி இந்த மேட்டூர் அணையிலிருந்து வெளியேறுகின்ற அந்த உபரி நீர், அதாவது நீர் நமக்கு காவிரி ஆற்றில் வருகின்ற நீர் மாசுபடாமல் இருக்கிறதுக்காக இந்த திட்டத்தை கொண்டு வந்தோம். அந்த காவிரி ஆற்றில் இரு கரைகளில் இருக்கின்ற நகரத்திலிருந்து வெளியேறுகின்ற மாசுபட்ட நீர் நதியில் போய் கலந்தால் நதி நீர் மாசடைஞ்சிருது. அதுபோல் காவிரி நதி நீர் பவானி சாகர் அணையிலிருந்து, நொய்யலிருந்து, அமராவதியிலிருந்து, இன்றும் கிளை நதியிலிருந்து வருகின்ற நீரெல்லாம் சுத்தப்படுத்தி காவிரி நதியில் விடுகின்ற பொழுது மேட்டூர் அணையில் திறக்கப்படும் நீர் கடைக்கோட்டில் இருக்கின்ற விவசாயிகளுக்கும் சுத்தமான நீர் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை நாங்கள் உருவாக்கி தந்தோம். ஏன்னா இது 20 மாவட்ட மக்கள் இந்த காவிரி தண்ணீரை குடிநீர் ஆதாரமாக கொண்டிருக்கிறோம். அதுபோல் விவசாயத்துக்கு நம்முடைய பயிர் அந்த நீரை பயன்படுத்துகின்ற பொழுது ஒரு சுத்தமான நீர் இருந்தால் தான் நல்ல விளைச்சல் கிடைக்கும், நோய் தாக்காமல் இருக்கும். இதெல்லாம் கருத்தில் கொண்டு தான் இந்த திட்டத்தையும் நாங்கள் நிறைவேற்றி கொடுத்தோம். அதே போல் ராசி மணலில் கட்டவேன்னு சொன்னீங்க. இது 2 மாநிலத்துக்கும் உள்ள பிரச்சனை, நம்ம அதைத்தான் ஆதரிக்கிறோம். ஆனால் இன்றைய ஆட்சியாளர்கள் இந்தியா கூட்டணியில் அங்கே வைக்கிறாங்க. இது அரசியல் பேசக்கூடாது, இருந்தாலும் நீங்கள் பல கட்சியை சேர்ந்தவர்கள் வந்திருக்கிறாங்க. ஆனால் இருக்கின்ற நிலைமை சொல்லித்தான் ஆக வேண்டும், அதை தவிர்க்க முடியாது. இன்றைக்கு இந்தியா கூட்டணியில் அங்கே வைக்கிறேங்கிறாங்க. பிரதான பிரச்சனையே நமக்கு காவிரி நதி பிரச்சனை. ஏன் இந்த இந்தியா கூட்டணியில் வைக்கின்ற பொழுது இன்றைக்கு காங்கிரஸ் ஆட்சி தான் கர்நாடகத்தில் ஆண்டு கொண்டு இருக்கின்றார்கள், தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. அவரோட பேசி இதுக்கு ஒரு தீர்வு காணலாம். அங்கே மேகதாது கட்டுறதுக்கு பதிலாக ராசிமல்லில் கட்டலாம் அப்படின்னு கோரிக்கை வச்சு செய்யலாம். ஆனால் அவர்களுக்கு அதில் எந்த வித ஒரு அக்கறையும் இல்லை என்று தான் நான் கருதுகிறேன். ஏன்னா அரசியல் கூட்டத்தில் தான் நிறையா பேசலாம், விவசாயிகள் கூட்டத்தில் அது பேசுவது சரியாக இருக்காது என்ற ஒரு காரணத்தினால ஏதோ மேலோட்டமாக பேசுகிறேன். அவள் நினைத்தால் நிச்சயமாக செய்யலாம். ஏன்னா இன்றைக்கி நாடாளுமன்ற எண்ணிக்கை 39 இருக்குது, வைக்கிட்டேன் அழுத்தம் கொடுக்கலாம். எதிர்காலத்தில் காங்கிரஸ் ஆட்சி வருவதற்காக இவர்கள் இப்பொழுதே காங்கிரஸ் இவரோட அணுகி போகிறது. அப்படி அணுகி போகின்ற பொழுது அவர்கள் கர்நாடக அரசாங்கத்திட்டே இதை அழுத்தம் கொடுத்து மத்திய இருக்கின்ற காங்கிரஸ் தலைவரோடு அழுத்தத்தை கொடுத்து இந்த ராசிமணலில் ஒரு அணை கட்டினால் நமக்கு சுமார் ஒரு 62 டீம்ஸ் தண்ணி தேக்கக்கூடிய சூழ்நிலை நமக்கு கிடைக்கும். ஆனால் அந்த வாய்ப்புகளுக்கு இல்லை. திமுகவுக்கு அந்த வாய்ப்பு இருந்தது. 16 ஆண்டு காலம் மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாங்க. ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போதெல்லாம் இதை பற்றி பேசவே மாட்டாங்க. தமிழ்நாட்டை பற்றியும் பேச மாட்டாங்க, தமிழ்நாட்டு மக்களுக்கு இருக்கிற பிரச்சனையும் பேச மாட்டாங்க, விவசாயிகளுக்கு இருக்கிற பிரச்சனையும் பேச மாட்டாங்க. ஆட்சி இல்லாத போது மத்தியில் வேற ஒரு ஆட்சி வந்துட்டால் உடனே மத்திய அரசு மீது பழி போடுவாங்க. விவசாய சங்க பிரதிநிதிகளோடு எடப்பாடி பழனிசாமி திருவாரூரில் கலந்துரையாடினார். அது தொடர்பான நேரடி காட்சிகளை தற்போது பார்த்தோம்.